முக்கியம். அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அப்படியே அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். என்னைக்கு என்ன வரும்? மீ. மீ. பாத்துங்க. எங்களை அவர். இது நம்ம இல்ல அவருங்கிறது எங்களுடைய வந்துருமா? இப்படி போடலாமா? அவர்னா எங்களுடைய. கேர்ஃபுல்லா பாருங்க. மீ என்னைன்னா எங்களை என்ன வரலாம்? அஸ் 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 இது பண்ணிக்கலாம். கேர்ஃபுல்லா இந்த பிராக்டிஸ பண்ணணும். 1 2 தெரியல மாத்தி சொன்னாலும் பரவாயில்ல. கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரிவைஸ் பண்ண போறீங்க. அதுக்கு தான் அந்த 30 நிமிஷம். 2 வாட்டி 3 வாட்டி ரிவைஸ் பண்ணா சரியாயிடும். உன்னை. எல்லாரும் கவனிங்க. ரொம்ப முக்கியமான கவனமா இருக்கணும் இது. உன்னைக்கு என்ன வரும்? இப்ப பாருங்க அருமையா சொன்னார் பிருத்விராஜ். இப்ப நீக்கும் யூ தான், உன்னைக்கு யூ தான். ஆங்கிலத்தோட சின்ன சிக்கல் புரியுதுங்களா? அடிப்படை சிக்கல் புரியுதுங்களா? தமிழ் எவ்வளவு பெரிய ரிச் லாங்குவேஜ்னு தெரியுதுங்களா? எவ்வளவு பெரிய லாங்குவேஜ் தமிழ். எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டியை உள்ள வச்சிருக்காங்க. ஆனா இங்கிலீஷ் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளதான் சுத்துது. ஆனா சின்ன வட்டத்துக்குள்ள சுத்துற ஒரு விஷயம் அது. ஆனா இதுல எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டி வச்சிருக்காங்க பாருங்க தமிழ்ல. நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ப அவ்வளவு பெரிய டூல் நம்ம கையில, ஒரு சாதனம், ஒரு கருவி நம்ம கையில இருக்கு. ரைட்? அதை யூஸ் பண்ணி கொண்டு போகலாம். இந்த மாதிரி வித்தியாசம் இருக்குன்னு தெரியறதுக்கு தான் நம்ம போடுறது. உன்னைனாலும் யூ தான், நீனாலும் யூ தான், நீங்கள்னாலும் யூ தான். பாத்தீங்களா? அப்ப உங்களை என்னவா இருக்கும்? இல்ல, உங்களை என்னவா இருக்கும்? திருப்பி யூவா தான் இருக்கும். திருப்பி யூவா தான் இருக்கும் அது. ரைட். இப்ப நீங்க இங்க வரலாம், இங்க வருவோம், இந்த காலத்துக்கு வருவோம் கட்டாயமா. அவனை இன்னொரு வழி சொல்லுங்க, இன்னொரு வழி சொல்லுங்க. ஹிம். அது பாருங்க, அங்கேயும் பொடி வச்சிருக்காங்க பாருங்க இங்கிலீஷ்ல. அவனை, அவளை. அப்புறம் நம்ம வருவோம், நம்ம ஃபுல்லா எல்லாத்தையும் கொண்டு வர போறோம். அவனை, ஹர். பாருங்க, ஹிம் ஹர் நல்ல ஞாபகம் வச்சுங்க. நம்ம அடுத்து ஒவ்வொரு காலமா ஒர்க் அவுட் பண்றப்ப தெரியும் ஆங்கிலத்தோட அடிப்படை சிக்கல் எங்கன்னு. நம்ம இது நினைப்போம் அதுவா இருக்கும், அது நினைப்போம் இதுவா இருக்கும். இதை பிக்ஸ் பண்ணிட்டா போதும். எது மாறுதோ, எது மாறாம இருக்கோ, எது வித்தியாசமா இருக்கோ பிக்ஸ் பண்ணுவோம். அதனை பாருங்க, அதுக்கும் இட்டுதான், அதனைக்கும் இட்டுதான். கேன் யூ பிலீவ் திஸ்? ரைட்? நம்ம பாருங்க எப்படி வருது பாருங்க. அவர்களை, ரைட் ரைட். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்படியே கொஞ்சம் போவோம். என்னுடைய என்னுடைய பேரு மை. அருமையா சொல்லுவோம். எங்களுடைய அவர். உன்னுடைய இங்க பாருங்க, யூ யூ யுவர். உங்களுடைய ரெண்டும் யுவர் தானே வருது. உங்களுடைய ரெண்டும். அவனுடைய இங்க பாருங்க, இங்க ஹிம் வருது, இங்க என்ன வரும்? கேர்ஃபுல்லா பாத்துங்க. அவனுடைய. ஆனா அவளைன்னு இங்க வர்றப்ப அவளுடைய இது பாத்தீங்கன்னா இந்த வித்தியாசம். இதுக்கு ஹிம்மு ஹிஸ்ன்னு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஆணுக்கு. ஆனா பெண்ணுக்கு வந்து ரெண்டுமே ஹர் தான். ஞாபகம் வச்சுங்க, ரெண்டுமே ஹர் தான். சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க கரெக்டா இதை புரிஞ்சுக்கணும். அப்பதான் அவங்க பேசுறப்ப பளிச்சுன்னு பேச முடியும். நம்ம யூஸ் பண்றப்ப எந்த வேர்டு யூஸ் பண்றதுன்னு தெரியும். எகைன் நான் இன்னொரு சொல்ல 3 விஷயம் உங்களுக்கு வேணும். தவறு இல்லாம எழுதுறதுக்கோ, தவறு இல்லாம பேசுறதுக்கோ. முக்கியமா வாக்கியத்துல கரெக்டா அமைச்சு பேசுறதுக்கு. 1 அந்த 7 வார்த்தைகள். 2வது அந்த 20 ஸ்ட்ரக்சர், அதுல 12 ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் டச் பண்ண போறோம். ரைட்? நாளைக்கும் பண்ண போறோம். அது டெய்லி டச் பண்ணுவோம். 3வது முன்னிலை சொல்லு, ப்ரப்போசிஷன், அது பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ரைட்? நவ் அதனுடைய பாருங்க, அதனுடைய அது கேன் யூ பிலீவ் திஸ்? இதுவும் வந்து வெறும் இட்டா வருதா? வெறும் இட்டா வருது. அதுக்கும் இட்டுதான், அதனைக்கு இட்டுதான். பார்க்கலாமா? பார்த்துக்கலாம். அவர்களுடைய இது வந்து ஒரு ஹோமோபோன். THEARயும் தேர்ன்னு தான் படிப்பீங்க. THEREயும் தேர்ன்னு தான் படிப்பீங்க. THEY அப்போஸ்ட்ரோபி RE அதையும் அதான் படிப்பீங்க. ரைட்? அதுக்கு ஒரு இந்த ஹோமோபோன் ஒரு அடிப்படையில ஒரு சவால் தான் ஹோமோபோனுங்கிறது. பட் ஆனா அது சுவாரஸ்யமா நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்க நிறைய டோர்ஸ் ஓப்பன் ஆகும். பாருங்க, இப்ப என்னுடையது மைன், நம்முடையது அவர்ஸ். ஒண்ணுல எஸ் அப்போஸ்ட்ரோபி எல்லாம் போட்டுறாதீங்க. அப்போஸ்ட்ரோபி போட்டா வேற அர்த்தம். ரைட்? வேற அர்த்தம், டோட்டலி வேற அர்த்தம். அது என்ன நம்ம பேசுவோம், ஃபியூ செகண்ட்ஸ் அதை பத்தி பேசுவோம். உன்னுடையது
அருமை உங்களுடையது yours, yours, ரெண்டும் ஒண்ணுதான் வரும். இங்க மரியாதை கொடுத்தாலும் ஒண்ணுதான், மரியாதை கொடுக்கலன்னாலும் ஆங்கிலத்துக்கு ஒண்ணுதான். பாருங்க தமிழ் எவ்வளவு ரிச் லாங்குவேஜ்ங்கிறது இதுல எப்படி புரியுது பாருங்க. ஒரு ஒரு முக்கியமான விஷயம் மனிதர்களுக்குள்ள மரியாதை கொடுக்கறது. அருமையா வச்சிருக்காங்க வார்த்தை, அருமையா உள்ள வச்சிருக்காங்க. இங்கிலீஷ்ல அப்படி இல்லை பாருங்க. அப்ப எவ்வளவு தமிழை எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும்னு நீங்க பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய லாங்குவேஜ் நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறத பாருங்க. அவனுடையது him, என்ன பாருங்க, கிம்மு வராதுல்ல, கிம்மு வர பாருங்க. ஹிஸ் ஆல்ரெடி ஒரு எஸ் இருக்கிறதுனால ஒரு எஸ் ஆட் பண்ண மாட்டாங்க. HISS ஹிஸ்ன்னு போறதுனால பாம்பு ஹிஸ், பாம்பு பாம்பு சவுண்ட் கொடுக்கறது பேர் தான் ஹிஸ். அந்த ஹிஸ் கிடையாது, இது HIS. அவ்வளவுதான். ஆல்ரெடி எஸ் ஆட் ஆகிருக்கிறதுனால இருக்கிறது முடியறதுனால அப்படியே விட்டுறாங்க. இதுக்கு ஈக்குவலா அது பாருங்க. அவனுடையனாலும் ஹிஸ், அவனுடையதுனாலும் ஹிஸ். பாத்துக்கணும். இந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் பாக்குறப்ப ரொம்ப அற்புதமா போயிடுது. அவளுடையது இப்ப ஆனா எஸ் சேர்க்கிறோம், ஏன்னா அதுல இல்லைங்கிறதுனால சேர்க்கிறோம். அந்த ஹிஸ் வந்து சேர்க்க மாட்டோம். அதனுடையது கேர்ஃபுல். its, இந்த இடம் தான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வரும். இட்ஸ்னா அதனுடையது. இப்ப பாருங்க, அப்போஸ்ட்ரோபி போட்டுறக்கூடாது. இப்படி போட்டீங்கன்னா என்னன்னு பாத்துலாமா? please, இட் இஸ் கண்ட்ராக்ட் பண்றது, அது சுருக்குனா இது. இப்ப சொல்லுங்க, இட்ஸ்ன தமிழ்ல அதனுடையது, அதனுடையது. இட் இஸ்னா அது இருக்கிறது, அது இருக்கிறது, அதுவாக இருக்கிறது, அது இருக்கிறது. அருமை. அது இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க இவ்வளவு நுணுக்கமா படிக்கிறப்பதான் இது தெரியும். இட்ஸ்ன்னு நம்ம யாராவது பேசுறப்ப உங்களுக்கு தெரியாது எந்த இட்ஸ்ன்னு. நீங்க அந்த வாக்கியம் முடிச்சோன்னு பாப்பீங்க. ஆனா படிக்கிறது அவ்வளவு மகத்தான ஒரு செயல். ரீடிங் கொடுக்குறப்ப என்ன சொல்றோம், எங்க பங்க்சுவேஷன் இருக்கு, எங்க இது இருக்கு, எல்லாமே தெரிஞ்சு. ரைட். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாட்டு. இந்த மாதிரி பாட்டு தான் நீங்க ஆங்கிலத்துல வந்து மாஸ்டர் ஆகிறதுக்கு, அதுல வந்து நீங்க பாண்டித்துவம் பெறதுக்கு ரொம்ப ஈஸியா கொண்டு போகும். அப்ப நமக்கு தெரியுமா, ஓரளவு தெரியுமா, நம்மளால பண்ணிட முடியும்பா அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அவர்களுடையது சார் ஒரு டவுட் சார். அந்த அப்போஸ்ட்ரோபி இட்ஸ் போறல சார், ITS, அது ப்ரொனன்சியேஷன் சேமா தான் இருக்குமா சார்? ஆமா. அதனால கண்ட்ராக்ட் பண்றதா இட் இஸ்ன்னு படிக்காம இட்ஸ்ன்னு படிப்பாங்க. இது ரெண்டும் ஹோமோஃபோன். ஓகே. ஹோமோஃபோன்னா தெரியுது இல்லைங்களா? ஹோமோஃபோன்னா அவ்வளவுதான். ஒரே சவுண்ட். அதனாலதான் லிசனிங் வந்து ரொம்ப டஃபா இருக்கும் இங்கிலீஷ்ல. பாருங்க, 100கணக்கான வீடியோ ஹோமோஃபோன்ல நான் போட்டிருக்கேன். ரொம்ப முக்கியம் இது. ஹோமோனிம்ல 100கணக்கான வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் வரப்போகுது. ஹோமோகிராஃப் அப்படின்னா புரியுது இல்லைங்களா? அது தெரியும் இல்லைங்களா? மோகன் சார், OBJECT எப்படி படிப்பீங்க? OBJECT அப்ஜெக்ட்னு படிக்கலாம், ஆப்ஜெக்ட்னு படிக்கலாம். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர்னு வக்கீல் சொன்னாருன்னா நான் மறுக்கிறேன் அப்படிங்கிறது அப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துருவாங்கன்னா, அந்த பொருள் எடுத்துருவாங்கன்னா ஆப்ஜெக்ட். சோ இதுக்கு பேரு ஹோமோகிராஃப். கிராஃப்னா GRAPH, கிராஃப்னா கிராஃபைட். இந்த பென்சில் கிராஃப்னா எழுதுறது. ஹோமோகிராஃப்னா சேமா எழுதுவோம், ஆனா வித்தியாசமா படிப்போம், வித்தியாசமான மீனிங். எப்படி பேரு கூட எப்படி வந்திருக்கு பாருங்க, ஹோமோகிராஃப். கிராஃப் எப்படி வருது, எழுதுறது வருது. எப்படி வரும் பாருங்க, ஆட்டோகிராஃப். நீங்களா உங்க கைப்பட எழுதுனா ஆட்டோகிராஃப். போட்டோகிராஃப், படத்தால எழுதுனா போட்டோகிராஃப். பயோகிராஃபி பாருங்க, நீங்க அதாவது உங்க வாழ்க்கையை பத்தி எழுதுனா பயோகிராஃபி. உங்க வாழ்க்கையை பத்தி நீங்களே எழுதுனா ஆட்டோபயோகிராஃபி. அந்த கிராஃப்ங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு மீனிங் பாத்தீங்களா? அது ஒரு வகுப்பு நம்ம படிப்போம், ரூட்ஸ் அப்படின்னு. அந்த ரூட்ஸ்ல ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் விரியும். இருக்குதா அப்படின்னு அதுவும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த அதிமுக்கியமான இந்த ஒரு விஷயத்த பார்ப்போம். என்னையே நானே, myself. நாங்களே இப்ப பாருங்க, அவர் செல். இப்ப வந்து அவர் செல்ஸ் போனீங்கன்னா ப்ளூரல். ஏன்னா ரெண்டு, நாங்க ஒரு ஆளுக்கு மேல நாங்க. ஒய்ஃப்ஸ் எப்படி வந்து மாறுது பாத்தீங்களா? லீவ்ஸ் வருது இல்லையா? இப்ப பாருங்க, அவர் செல்ஸ் ஒரு ஆளு. இப்ப நீயே பாருங்க, yourself. இத ப்ளூரல்ல போட்டீங்கன்னா ப்ளூரல்ல போடலாம், மரியாதை நிமித்தமாவும் பண்ணலாம். yourself or yourselves. Plural, yourselves. Right. அவனே, himself. அவளே,
herself, herself, அதுவே, itself, itself, அவர்களே, themselves, theirself, them Themselves. பாருங்க செல்ஸ் themselves, Themselves. ஏன்னா Themselves. ப்ளூரல்ல வருது, அதனால வந்து ப்ளூரல். ஓகே, இந்த பேசிக் இது வந்து நமக்கு வந்து தெரியணும். ரைட். அப்புறம் இன்னொரு விஷயம் நமக்கு தெரியாது வந்து என்னன்னா, முன்னிடை சொல்ல ப்ரப்போஷன் ஒரு 7 இருந்தாலும் ஒரு 5 மட்டும் இப்ப பார்க்கலாம். இப்ப பாருங்க, இருந்துன்னா அந்த இருந்து இல்ல, இசுவாசுக்கு வர்ற இருந்து இல்ல. from, பாருங்க, சென்னையிலிருந்து கோயம்புத்தூர், சென்னையிலிருந்து மதுரை, அந்த இருந்துக்கு என்ன வருங்க? from, அந்த வார்த்தை வந்து from. சென்னைக்கு, மதுரைக்கு, go to, ஓகே, காக, உனக்காக, எனக்காக, for, காக. உன்னுடன், என்னுடன், உடன், உடன். with, உன்னை பற்றி, என்னை பற்றி, about, அபவுட். இப்ப பாருங்க, இந்த 5 வார்த்தையை மட்டும் பார்ப்போம். ஏன்னா நான் என்ன சொல்ல 3 பார்ட், அப்படியே அந்த 7 வார்த்தைகளை பார்த்துங்க. இந்த ப்ரப்போசிஷன் முன்னிலை சொல்ல பாருங்க, நடுவுல அந்த வாக்கியத்தை பாருங்க, அப்படியே கோருங்க, அப்படியே கோக்கலாம். நம்ம வந்து சில வாக்கியங்களும் அது பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப என்னை எல்லாம் தெரியும், என்னிடம் இருந்துக்கு என்ன வரும்? From me. இப்ப ஆங்கிலத்தோட அடிப்படை வித்தியாசத்தை நீங்க பார்க்க போறீங்க, தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும். இப்ப ஃப்ரம் மீன்னு சொன்னாரு பாரதி மேம். ஒரே கொஸ்டின் உங்களுக்கு, இது பார்த்த உடனே தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு என்ன வித்தியாசம் வருது? என்னிடம் இருந்தோம்னா ஃப்ரம் மீனாரு, என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? இம்மீடியட்டா பாக்குற வித்தியாசம் ஆங்கிலத்தோட அடிப்படை கூறே தான் இது. இந்த அமைப்புல இல்ல என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? யார் வேணாலும் சொல்லலாம். இப்ப பாரதி மேம் நான் சொன்னேன், சார் வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் வர்றது வந்துட்டு கடைசியா வரும் சார். நீ வந்து செகண்டா வந்து. வெரி குட். ஃபர்ஸ்ட் வர்றது, ரெண்டாவது first first வருது. இதுதான் அடிப்படையே தமிழர்களுக்கு ஆங்கிலம் இம்மீடியட்டா போக முடியாம போறதுக்கு காரணம். தமிழ் மட்டுமே தெரிஞ்ச ஒருத்தவர் ஆங்கிலத்துக்கு முதலா போறப்ப இந்த சிக்கலை சந்திப்பார், இந்த கஷ்டத்தை அவர் சந்திப்பார். இந்த சந்திப்பை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து ஹீஸ் யங், எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க? ஹீஸ் யங், அவன் இருக்கிறான், அவன் இளமையாக இருக்கிறான். இருக்கிறான் எங்க வருது? இருக்கிறான்னா கடைசியா தூக்கி போட்டுருவீங்க. ஆனா ஆங்கிலத்துல எங்க வருது? படான்னு நடுவுல வந்துருக்கு. எடுத்தோடனே வந்து ஹீஸ் யங், அவன் இளமையாக இருக்க. தெளிவா இருக்கும். நம்ம இருக்கிறான வந்து அங்க தள்ளிடுறோம், காலத்தை அங்க தள்ளிட்டு கடைசியா இது பண்றோம். முறையா பண்ண அப்படிதான் தள்ளணும். காலத்தை அங்க தள்ளிட்டு பாக்கி எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வரணும். அதுதான் வந்து ஒரு சீரான மொழிக்கு வந்து அடையாளம். ரைட். இப்போ உங்க வேர்பை முன்னாடியே போட்டு அடிச்சு பிடிச்சு நம்ம வந்து கொண்டு போறதுக்கு பதிலா அங்க கொண்டு போயிட்டோம்னா எப்ப நடக்குதுன்னு தெரிஞ்சிடும் பக்காவா. ஏன்னா காலத்தை ஒரு இடத்துல ஒதுக்குறப்ப அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் ஆங்கிலத்துல மாத்துவாங்க, அந்த மாறுறதை மட்டும் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அப்படியே தமிழ் படுத்துவாங்க. தமிழ் படுத்தினா எங்கேயோ போய் வேர்பு போய் எண்ட்ல போட்டுருவாங்க. எண்ட்ல போட்டா கிராமர் தப்பா போயிடும். அப்புறம் வந்து நிறைய பேர் வேர்பை விட்டுருவாங்க. சோ இதுதான் இந்த அடிப்படையான வித்தியாசம் பார்க்கணும். இப்ப எங்களிடம் இருந்து என்ன பண்ணுவீங்க? From you. எங்களிடம் இருந்து From us. மேலே நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். மேல ரெஃபர் பண்ணாலே வந்துடும், ரொம்ப ஈஸி. இதுல என்ன ஒரு வித்தியாசம் பார்க்க போறான்னு நீங்களே பாப்பீங்க. அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் பண்றது. கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இங்கிலீஷ்ல உன்னிடம் இருந்துக்கு என்னங்க? உன்னிடம் இருந்து மரியாதை இருக்கு பாருங்க, மரியாதையோட இருக்கு பாருங்க, மரியாதையோட இருக்கு. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். அது தெரியும் நமக்கு. யார்கிட்ட என்ன பேசுறோம்? பாஸ்ட பேசுறப்போ உங்கள்கிட்ட சொல்லுவோம், ஃப்ரெண்ட்கிட்ட பேசுறப்போ உங்கள்கிட்ட சொல்லுவோம். ரைட். ஆனா இங்கிலீஷ்ல ரெண்டுத்தையும் ஒரே சமயத்துல ஒண்ணுதான் யூஸ் பண்ணுவோம். தெரிஞ்சுக்கணும். ரைட். தெரிஞ்சுக்கிறப்ப மரியாதை கொடுக்குறோம்னு நமக்கு தெரியும். ரைட். அதுக்குதான் அதே வார்த்தை யூஸ் பண்ணாலும் மரியாதை கொடுக்குறோம்னு நம்ம துணியிலேயே மாத்திரும். அவனிடம் இருந்து. சோ இந்த 5 வார்த்தையில ரொம்ப முக்கியமான 5 வார்த்தையை மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஒரு 11 வார்த்தை முக்கியமா இருக்கு. வர்ற கிளாஸ்ல அது பார்க்கலாம். பட் ரொம்ப 5 ரொம்ப முக்கியமானது. அதுதான் இப்ப எடுக்கிறேன். ஃப்ரம் ஹிம், அவனிடமிருந்து. அதனிடமிருந்து. இந்த இட்டுக்கு பாருங்க, அவர்களிடமிருந்து. இப்ப எனக்கு கொடுப்பா, give it to me அப்படின்னு சொல்றாங்க. give it to me. இப்ப பாருங்க, நமக்கு to me. நீங்க பாத்தீங்கன்னா to me, நமக்கு
to us. to us. உனக்கு உனக்கு To you. கொடுத்துறேன். I will To give it to you. you. உங்களுக்கு To you. To அவருக்கு to him. To him. to him. இப்ப அவனிலிருந்து வந்து வருது பாருங்க. அவளுக்கு To To her. her. அதற்கு To it. அவர்களுக்கு To them. To them. எனக்காக நல்லா பாத்துங்க. எனக்காக For me. For For me. ஃபமி அப்படியே எவ்வளவு அழகா வருது பாருங்க. குட்டி குட்டி வாக்கியங்களை ரொம்ப ஈஸியா அமைச்சிடலாம். 12 டென்ஸ் 8 வாய்ஸ் இந்த இதெல்லாம் தெரிஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியா, தப்பே வராது, தப்பே இல்லாம பாக்கலாம். எங்களுக்காக for us. For For, us. அது உனக்காக. For for you. you. For you. I do it for you, this is for you, உங்களுக்காக. For you. For you. அருமை 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 அருமை. For him. அவனுக்காக for him. For for her. அதற்காக for it. For it. I just do it for it. அதுக்காக தான் பண்றேன் நான். அவர்களுக்காக. For them. எப்படி முடியாரும் பாருங்க. நீங்க ஒண்ணு ஒண்ணா பண்ண பண்ண அப்படியே வந்துரும். என்னுடன். With me. With me. I want to go with him. நான் அவனுடன் போக விரும்புகிறேன். எப்படி பாருங்க. எங்களுடன். With us. உன்னுடன். With you. With you. உங்களுடன். With you. With you. So உங்களுக்கு with you. அவனுடன். With him. பாருங்க வித் ஹிஸ் வராது, வித் ஹிம் தான் வரும். கரெக்டா பாத்துங்க. அவளுடன். With her. Her. ஒண்ணுதான் இருக்கு, அந்த வித்தியார போட்டுடலாம். அதற்கு அதனுடன். With With it. பாருங்க இட்டு வந்து எவ்வளவு இடத்துல அந்த இட்டாவே இருக்கு, வேற எதுவுமே மாறல பாருங்க. அவர்களுடன். With them. என்னை பற்றி. About me. இதுல நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து என்னென்ன குட்டி குட்டி வாக்கியங்கள் நீங்களே இப்ப ரெடி பண்ணிடலாம். நீங்க பேசுறது எல்லாமே பண்ணலாம் இல்லைங்களா? ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஏன்னா அப்படியே துண்டு துண்டா குரூப்பா படிச்சிட்டோம். எங்களை பற்றி. About us. யா, இது வந்து திருப்பி திருப்பி இது பண்றது என்னன்னா, நீங்க பிராக்டிஸ் ரிப்பீட் பண்றீங்க. ரிப்பீட் பண்றப்ப மனசுல போய் உட்காரும். யோசிச்சு பாருங்க, காலை நேரத்துல இது பண்றப்ப about us. காலை நேரத்துல இது பண்றப்ப எப்படி நடக்கும், என்னமா ஆகும்? About you. about you. About you. About him. Don't talk about her. About her. About her. About it. About them. ஓகே, இத நீங்க பிரமாதமா பண்ணிக்கலாம். ரைட், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இது கொடுத்துருக்கேன். நீங்க வந்து அருமையா பண்ணிக்கலாம்.